ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். மஞ்சமாதா என்கிற மாளிகைப்புறத்து அம்மன் வரலாறு தெரியுமா? சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு இடதுபுறம் சுமார் 300 அடி தொலைவில் மஞ்சமாதா என்கிற மாளிகைப்புறத்து அம்மன் கோயில் அமைந்துள்ளது. சுவாமி ஐயப்பன் தரிசனம் முடிந்ததும் கீழே இறங்காமல் மஞ்சமாதா கோயிலுக்கு செல்வதற்கு நடைமேடை உள்ளது. மஞ்சமாதாவின் கோயில் சென்றதும் முதலில் நாம் வணங்க வேண்டியது ஸ்ரீ கடுத்த சுவாமியைத்தான். மிகுந்த சக்தி வாய்ந்த தெய்வம். பிறகு அங்கிருந்து மணிமண்டபம் செல்வார்கள். இந்த மணிமண்டபம் மிகவும் அழகாக இருக்கும். இங்கேதான் மகர விளக்கென்று வரும் திருவாபரண பெட்டியை இறக்கி வைப்பார்கள். ஜோதி தரிசனத்திற்கு பிறகு சபரிமலை வரும் பந்தளராஜா பரம்பரை மன்னரும் அவரது குடும்பத்தாரும் இங்குதான் தங்குவார்களாம். மகிஷி என்ற அரக்கியை மணிகண்டன் காட்டில் வதம் செய்த உடனே அந்த மகிஷியின் உடலில் இருந்து லீலா என்ற தேவதை போன்ற பெண்ணொருத்தி வெளிப்பட்டு ஐயப்பனை வணங்கி, நான் உங்கள் மூலம் சாப விமோச்சனம் அடைந்தேன். எனது சாபம் நீங்குவதற்கு காரணமாக இருந்த நீங்களே என் கணவராக வரவேண்டும். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வேண்டினாளாம். ஐயப்பன் அவளிடம், நான் இந்த ஜென்மம் முழுவதும் பிரம்மச்சரியமாயிருப்பதாக சத்தியப்பிரமாணம் செய்துள்ளேன் என்று கூற, அந்த பெண் தொடர்ந்து வற்புறுத்தவே ஐயப்பனும், நான் வீற்றிருக்கும் மலையிலேயே நீயும் அமர்ந்திரு. என்றைக்கு ஒரு கன்னிச்சாமியாவது என்னை காண வராமல் இருக்கிறாரோ அன்றைக்கு நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று வாக்குறுதி அளித்தாராம். அதைத் தொடர்ந்து, உங்களை தரிசிக்க வரும் பக்தர்கள் என்னையும் தரிசிக்க வேண்டும். அப்படி என்னை தரிசிப்பவர்களுக்கும் நீங்கள் அருள் பாலிக்க வேண்டும் என்று கேட்டு சுவாமி ஐயப்பனுக்கு இடதுபுறத்திலேயே பிரதிஷ்டையானாள் மஞ்சள் மாதா. அதன்படி அந்த பெண் சபரிமலையில் மஞ்சள் மாதா என்றும் மாளிகைப்புறத்தம்மனாகவும் அமர்ந்து இன்றளவும் அருள் பாலித்து வருகிறாள் தன் பக்தர்களுக்கு. அன்றிலிருந்து இன்று வரையிலும் சபரிமலைக்கு செல்பவர்கள் ஐயப்பனை தரிசித்துவிட்டு மாளிகைப்புறத்து அம்மனையும் வணங்கிவிட்டுத்தான் திரும்பிச் செல்கின்றனர். அதேபோல இன்று வரை சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறப்பின் போதும் ஒரு கன்னிச்சாமியாவது ஐயப்பனை தரிசிக்க வராமல் இல்லை. மாளிகைப்புறத்து அம்மனும் அன்றிலிருந்து இன்று வரை ஐயப்பனை மணக்க ஆவலோடு காத்திருக்கின்றாளாம். பக்தர்கள் மஞ்சள் மாதாவிற்கு மஞ்சள் பொடி தூவியும் அவளது திருக்கோயில் பிரகாரத்தை சுற்றி தேங்காய் உருட்டியும் வழிபாடு செய்து அவரது அருளை பெற்று வருகிறார்கள். சில ஐயப்ப பக்தர்கள் ரவிக்கை துண்டு வைத்தும் வெடி வழிபாடு செய்தும் வணங்குகிறார்கள். திருமணம் வேண்டி சிலர் 2 ஜாக்கெட் துண்டுகளை கொடுத்து ஒன்றை திரும்ப பெற்று அதை வீட்டிற்கு எடுத்துச் செல்கிறார்கள். இப்படி வேண்டுதல் செய்த அடுத்த ஆண்டிலேயே அவர்களது திருமண ஏற்பாடு இனிதே நடைபெறுகிறது என்றும் சொல்லப்படுகிறது. சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை அணியும் போதே பக்தர்கள் அனைவரும் இந்த மாளிகைப்புறத்து அம்மனின் பெயரையும் சொல்லியே மாலை அணிந்து கொள்கின்றனர். மாளிகைப்புறத்து அம்மனை தரிசிக்காமல் எந்த கன்னிச்சாமியும் வருவதில்லை.